என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவையும் பெறுவான். சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35 வாசிக்கும் பொழுது, ஞானமாகிய என்னை கண்டடைகிறவன், தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை கண்டடைகிறவன் அவன் ஜீவனை கண்டடைகிறான். இந்த நாளில் இந்த உலகம் எதையோ கண்டடைய தீர்மானிக்கிறது. எதையோ ஒரு புதிய காரியத்தை பார்ப்பதற்காக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கும் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு என்னவென்றால், அவரை கண்டடைவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வெளிப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் எதெல்லாம் கண்டடைய தீவிரமாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தரை கண்டடையும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். இன்னைக்கு தயவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தயவை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் இந்த காலை வேளையில அருமையான சகோதரா சகோதரியை உங்களை அழைக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது தயவு உண்டாகிறது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது தயவு உண்டாகிறது. இந்த நாளில் உங்கள் குடும்பத்தின் மேல கர்த்தர் ஒரு பெரிய தயவை வைத்திருக்கிறார். அந்த தயவு வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை எப்படியாவது கண்டடைய வேண்டும், கிறிஸ்துவை எப்படியாவது தேட வேண்டும். தேடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இயேசுவானவர் மனுஷ தயவிலும் ஞானத்திலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா புத்தகத்தில் இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது, இயேசு தயவுல விருத்தி அடைகிறார். தேவனுடைய குமாரன் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய தயவுல விருத்தி அடைகிறார், ஞானத்தில் விருத்தி அடைகிறார், வளர்ச்சியில விருத்தி அடைகிறார். இந்த நாளில் நமக்குள்ள விருத்தி அடையத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கோத்திர பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களை எது ஆசீர்வதித்தது என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிதாவை சந்திக்க வெட்கப்படவில்லை. பிதாவை சந்திக்க, தேவனை சந்திக்க அவர்கள் இருதயத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஆயத்தமாகி ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தித்தார்கள். சந்திக்கும் பொழுது அவருக்குள்ளே ஜீவன் பெருகினது. இந்த காலை வேளையில நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால், அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாகவே உலகப்புறமான ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது. இப்ப அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் நாம் அவரை சந்திக்க வேண்டும். அதில் வாசிக்கும் பொழுது நீதிமொழி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இந்த நாளில் நாம் கிறிஸ்துவை அதிகமாக சிநேகிக்க வேண்டும். வேத வார்த்தைகளை, வேத எழுத்துக்களை அதிகமாக நாம் சிநேகிக்கும் பொழுது, இந்த இடத்துல சிநேகம் என்று சொல்லும் பொழுது தியானத்தை குறிக்கிறது, மெடிடேஷனை குறிக்கிறது. அப்படி வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, அப்படி வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது அவர் என்னை தியானிக்கிறார். சூப்பர்ல, ஆமென். அப்ப நான் அவரை தியானிக்கும் பொழுது, நான் அவரை தியானிக்கக்கூடிய தியானம் இனிதாக இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் அவரை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரச்சனையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் எதிர்காலத்தையும் இந்த காரியத்தை தியானிக்க அழைக்கப்படவில்லை. நீங்கள் யாரை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, கிறிஸ்துவை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கையொருத்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசுவை தியானிக்க அழைக்கப்பட்ட நீங்கள், இயேசுவை தியானிக்க அழைக்கப்பட்ட நீ இப்பொழுது எதையோ தியானித்துக் கொண்டிருக்கிறாய். அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, இந்த நாளில் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சூப்பர்ல. அப்ப அவரை கண்டடைய வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது மனுஷரை பிடித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோம். பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது எதையோ ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை கண்டடைய நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிற. அதிகாலை என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னாரே. மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33 வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடைய சமூகத்துக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது நாம் செய்ய வேண்டியது, இரவெல்லாம் காத்தார், இப்பொழுது இன்னொரு ஒரு நாளை தந்திருக்கிறார். எனவே நான் அந்த நாளை ஆரம்பிக்குவதற்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நான் ஆரம்பிக்க வேண்டும். அந்த நாளை தேவ சமூகத்தில் நான் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த நாளில் என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய ஊழியங்களையும் மற்றும் என்னுடைய பிசினஸ் வியாபாரங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த நாளில் அதிகாலையில் அவரை நாம் சந்திக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிறார். எனவே நான் எந்திரிக்க நேரம் தான் சார் அதிகாலை, நான் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அதுதான் அதிகாலை என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதிகாலையில் அவர் சந்திக்க நாம் ஆயத்தம் ஆகும் பொழுது, அதிகாலையில் எழுந்து இயேசு இருட்டோட எழுந்து ஸ்தோத்திரம் ஆயத்தமாகினார் பிதாவோடு.
அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர் மாம்சமாக இருந்த நாட்களில சத்தத்தோடும் அதிக சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தேவ சமூகத்தில் பிதாவிட்ட இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்டார். இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது தேவன் விரும்பக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆமாம், அவர் சொல்லும் போது சில நேரம் ஆமாம் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட சில நேரம் நம்ம ரூட்டை மாற்றி அமைப்பார். நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள், அந்த போகக்கூடிய பாதையவே இன்னைக்கு இது வேண்டாம், இதை நீ மாற்றி அமைன்னு சொல்லும் பொழுது பல விபத்துகளிலிருந்து கூட நம்ம என்ன செய்வார், அவர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் அதிகாலையிலே நாம் அவரை தேடும் பொழுது கண்டடைய முடியும். பிரியமானவர்களே, அதிகாலையில் எந்திரிச்சோட நியூஸ் பேப்பர் முன்னாடி நம்முடைய கண்களை பதிய வைக்கக்கூடாது. அதிகாலையில் நம்முடைய கண்களை வேத புத்தகத்தின் மேலே பதிய வைக்க வேண்டும். அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையின் மேலே பதிய வைக்க வேண்டும். அதிகாலையிலே எந்திரிச்சு சோசியல் மீடியாவில் உட்காரக்கூடாது. மொபைல் போன் எடுத்துட்டு அதிகாலையிலே ஃபோனில் உட்காரக்கூடாது. நம்ம அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது. ஆமாம், மீடியாக்களில் வரக்கூடிய வார்த்தை, ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை நல்ல வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், தேவையற்ற சோசியல் மீடியாக்கள், தேவையற்ற அந்த சினிமா, அதிகமான காரியங்கள், ஆமாம் அதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த குப்பையை அள்ளி வச்சுக்கூடாது. ஆமாம், அந்த குப்பையை அந்த மீடியா கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை அள்ளி நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது, நம்ம ஊழியங்களை வைக்கக்கூடாது. அது தேவன் விரும்பவில்லை. ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், ஆமாம் அதிகாலையில் என்னை தேடுங்கள். ஆமாம், நான் எந்திரிக்கிறது அதிகாலையும் சொல்லக்கூடாது. ஆமாம், அதிகாலையில் 3 மணி 4 மணி 5 மணிக்கு அதிகாலையில் அவர் தேடும் பொழுது நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட முடியும். அவர் தேடும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படின்றார். 8வது வசனம் 8ஆம் அதிகாரம் 18 சொல்லும்போது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆமாம் ஆமாம், பணம் என்னைக்குமே நிலைக்காது அப்படிம்பாங்க, பணம் வரும் போகும் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது நிலையான ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. ஆமாம், பொருளாதாரத்தில் நிலையான பொருளாதாரத்தை அவர் கொடுக்க முடியும் என்று பைபிள் சொல்லுது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அப்போ நிலையான பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுக்க முடியும், கர்த்தர் அதை வழங்குகிறார். ஆமாம், அவரை தேடும் பொழுது ஆமாம் ஜீவன் உண்டாகிறது. அவர் தேடும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் தேடும் பொழுது நம்முடைய எல்லா வாழ்க்கை அந்த இதெல்லாம் மாற்றி அமைக்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நாம் கர்த்தரை தேடும் பொழுது தான் அந்த லாஜிக்கை பார்க்குறோம். ஒரு சினிமா படம் பார்க்கும்போது லாஜிக்கை பார்க்கறது இல்லை, ஒரு கதையை கேட்கும்போது லாஜிக்கை பார்க்கறது இல்லை. ஏதோ ஒருத்தர் கதை விடுறான்னா அதை கேட்குறோம், அதில் லாஜிக் பார்க்கறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது லாஜிக் பார்க்குறோம். வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது இது வாய்ப்பே இல்லை, இது சயின்ஸுக்கு இதுக்கு சயின்ஸுக்கும் ஒத்து வரலை, அல்லது இந்த வார்த்தைக்கும் என் நடைமுறைக்கும் ஒத்து வரலை. டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, வியாதியை குறித்து இப்படி ரிப்போர்ட் சொல்லுது, இப்படி இதுக்கு நம்ம லாஜிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது லாஜிக் பார்க்குறோம், ஆனால் மற்றதுக்கு லாஜிக் பார்க்கறதே இல்லை, அது மேட்ச் ஆகிறது பார்க்கறது இல்லை. எனவே இந்த நாளில் இதுவும் பிசாசுடைய வலையாக இருக்கிறது. எனவே ஆமாம் யோனாவை மீன் விழுங்கினது அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதிச்சு, நம்ம அப்படியே நம்பணும். ஆமாம், பைபிள் அப்படியே நம்பணும். அப்போ காலையில் மன்னாவை பொழிந்து கர்த்தர் போஷித்தார் என்பதை அவர் நம்பணும், நம்ம அப்படியே நம்பணும். 5 அப்பங்களை 2 மீன்களையும் தேவன் 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொன்னதை நம்பணும். ஆமாம், செங்கடல் பிளந்தது என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். எரிகோ மதில்கள் அதை விழ வைத்தார் தேவன் என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார், அவர் அதிசயங்களின் தேவனாக இருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் உண்டோ என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நீங்கள் அவரை கண்டடையும் போது ஜீவன் உண்டாகிறது. ஜீவன் என்றால் வியாதியில் நீங்கள் மதிப்பதில்லை, வியாதியிலிருந்து குணமாவீர்கள். ஜீவன் உண்டாவது என்றால் நீங்கள் வறுமையிலும் தரித்திரத்திலும் கடன் பிரச்சனையும் போராடி கொண்டிருப்பதில்லை, மாறாக அதிலிருந்து வெளியே வருவீர்கள், அதில் ஜீவன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுவதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சிகளை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துகிறேன். அந்த 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த 8ஆம் அதிகாரமே ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். ஆமாம், சாலமோன் நீதிமொழிகளில் 8ஆம் அதிகாரமே அற்புதமான ஒரு அதிகாரம். அது என்ன செய்யறாரு அப்படின்னா, சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருள் ஆகிய நித்திய ஜீவனை அடையும்படி இந்த மாய உலகம் அப்பப்போ மாய தோற்றத்தை காமித்து கொண்டே இருக்கும். நம்ம அதை தான் மாயையே தான் அந்த நிழலைத்தான் நிஜம் நம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது நிழல் அல்ல, நித்திய ஜீவன். அந்த மெய்ப்பொருளையும் தருகிறார், இந்த உலகத்துக்கு தேவையான காரியத்தையும் தருகிறார். அவரை கண்டடையும் போது இந்த நாள் அவரை கண்டடைவீர்களா? மனிதனை சந்திப்பதற்கே நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், மனுஷனை சந்திக்கிறதுக்கு தான் வெறியோடு இருக்காங்க. ஆமாம், யாரெல்லாம் சந்திச்சா எவனை பிடிச்ச எவன் காலை பிடிச்ச மேலே வரலாம், இதவே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர் காலை பிடித்து கொண்டு அவர் சமூகத்தை விழுந்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். ஆமாம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு என்றால் இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதத்தில் வசனத்தை கேட்பதற்கு மரியாள் தன்னை விட்டு கொடுத்தால்,
இயேசுவின் வார்த்தையை கேட்பதற்கு மரியாள் தன்னை விட்டுக் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மார்த்தாளை காட்டிலும் மரியாளுடைய அந்த விசுவாசத்துடைய அந்த ஸ்டாண்டர்டு கூடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் வர்த்திக்க பண்ணிட்டு தான் இருக்கார். நான் தான் அதுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். நாம் தான் விசுவாசத்தை வர்த்திப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுவாராக பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி செய்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு செய்கிறார். அதுக்கப்புறம் அவரை தேடும் பொழுது களஞ்சியங்களை நிரப்புகிறார். களஞ்சியங்களில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தேவைகளை குறித்த கவலையெல்லாம் மாறி தேவைக்கு மிஞ்சின அற்புதம். பிரைஸ் அற்புதமே தேவைப்படாத இடம் தான் கானான். சூப்பர்ல, வனாந்தரத்தில் அற்புதம் தேவைப்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் மன்னாவை பார்க்க வேண்டும். அவர்கள் மன்னாவுக்கு ஆகி ஒவ்வொரு நாளும் அதை எடுப்பதற்கு பிறக்குவதற்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். சூரியன் வரும்பொழுது மன்னா அது பார்த்தீங்கன்னா அது உருகிடும், பனி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது கொத்தமல்லி விதை அளவு அந்த பதிமாறு இருக்கும். இப்போ மன்னாவை தேடுவார்கள். ஆமாம், சூரியன் வரும்பொழுது மன்னா உருகி போயது. பிரியமானவர்களே, இப்போ பார்க்கும்போது கானானுக்குள் வரும்பொழுது அது பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. அப்போ அங்கே கனி இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்போ பார்க்கும்போது எப்போ பசிக்க தோணுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், எப்போ எனக்கு வேணும்னு தோணுதோ அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ அற்புதம் தேடாத எல்லைகளுக்குள்ளாக வந்து விட்டார்கள். அற்புதத்துக்கு மேலாக ஆமாம் ஆண்டவரோடு இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். அந்த களஞ்சியங்கள் நிரப்பும் என்று சொன்ன தேவன் அந்த கானானுக்குள் இருந்த களஞ்சியங்களை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் களஞ்சியத்தை தர போதுமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா அதிகாலையில் அவரை சந்திக்க ஆயத்தமா, அதிகாலையிலே சந்திக்க ஆயத்தமா. என்னை தேடுகிறவள் ஜீவனை கண்டறிகிறார் என்று சொன்னாரே, ஜீவனை சந்திக்க நீங்களும் ஆயத்தமா. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீ மறுபடியும் ஆயத்தம் ஆகும்படி தேவன் விரும்புகிறார். என்னை வியாதியை குறித்து பெரிய புலம்போல் பண்ணாத, வேலையில்லா திட்டத்தை குறித்து பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிற, நம்ம எதிர்மறையான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், தோல்வியை குறித்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அதை விட்டுட்டு அவர் சொல்றாரு, அவர் சொல்லிட்டாரு, நான் அதிகாலையை தேட போகிறேன், நான் காலையில் விழித்திருக்க போகிறேன், என்னை ஆஸ்வதிக்க போகிறார் என்று சொல்லியிருக்கிறாரே. சிநேகிக்கும் போது அவரை நான் சிநேகிக்கும் போது அவர் இன்னும் என்னை அதிகமாக சிநேகிக்கிறார். ஆமாம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை பார்க்கிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று கேட்ட வார்த்தை. ஆமாம், அப்போ பார்க்கும்போது யோவான் தான் அதிகமாக சிநேகித்ததுமா தெரியும். மார்பிலை சாய்ந்து கொண்டு யோவான் தான் இயேசுவோடு மார்பிலை சாய்ந்து கொண்டு, இயேசு 30 வயசுக்கு மேலே ஆல்ரெடி ஆகிக்கொண்டிருந்தது, 33க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது இவர் பார்க்கும்போது 18-20 கூட கம்ப்ளீட் பண்ணல யோவான். அப்போ அந்த யோவான் தான் இருக்கிறதுலே இள வயதுள்ள சீசராக இருந்தார். அவர் தான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து கேட்கவில்லை, மாறாக யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கிறாய் என்று கேட்டார். இந்த காலை வேளையில உங்களை கேட்கிறார் அருமையான சகோதரா, உங்களை கேட்கிறார் அருமையான சகோதரியே. ஆமாம், அவரை அதிகமாக நேசிக்கும் பொழுது இதெல்லாம் அந்த உலகத்துக்குரிய காரியங்கள், அற்புதங்கள் சட்டென்று நடக்கும் என்று சொல்லுகிறேன். வாழ்க்கையில் காணக்கூடிய அந்த வானிலை சட்டென்று மாறும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமாம், அப்போ தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியக்காரனாக இருந்து கர்த்தர் நடத்துவார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை வாசிக்கும் போது, அதிலே வாசிக்கும் போது அவர்கள் நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன்னு சொல்ல, நீதியின் வழியில் நடத்துகிறேன். ஆமாம், அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது லஞ்ச படத்தில் ஆசீர்வதிக்கலை, அவர் ஆசீர்வதிக்கும் போது தவறான வழியில் ஆசீர்வதிக்கலை. ஆமாம், நீதி வழியில் ஆசீர்வதிக்கிறார். அவரை தேடும் பொழுது நியாயத்தின் வழியிலே ஆசீர்வதிக்கிறார். அப்போ பார்க்கும்போது யாக்கோபெல்லாம் பார்க்கும்போது மந்தையை பெருக பண்றார் சார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் செல்வத்தை அவர் தான் பெருக பண்றார். அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெருக பண்றார். ஈசாக்கு விதை விதைக்கிறார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் ஈசாக்கு பார்க்கும்போது அந்த விதையை ஊருக்கெல்லாம் அந்த விதை அந்த அறுவடை ஆகவில்லை. ஊருக்கெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பூச்சி அரிச்சு போயிடுச்சு, புழு அரிச்சு போயிடுச்சு. ஆமாம், அந்த செட் ஆகலை, அந்த மண் செட் ஆகலை, உரம் செட் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் ஈசாக்குக்கு சகலமும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்தார். ஆமாம், இப்போ ஈசாக்கை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய பெருக்கம். ஐடி டிபார்ட்மெண்ட் ரைடுக்கு வந்தால் கூட அவர்கிட்ட ஃபைல் எடுத்து போட்டுட்டு கம்முன்னு இருப்பார். ஏன்னா கர்த்தரே ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு வாழ வேண்டாம். ரொம்ப அச்சத்தோடு வாழ்கிறீங்க அநேகர். ஆமாம், ரொம்ப எதிர்காலத்தை குறித்து அப்படியே ஆமாம் 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 ரொம்ப ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டதோடு அநேகர் இருக்கிறீங்க. எதிர்காலம் பாதிக்கப்பட்டதோடு அநேக ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். சபை பெருகுமா, அந்த ஊழியம் பெருகுமா, இந்த பிசினஸ் பெருகுமா என்று அநேகர் பயங்கரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமாம், நீங்கள் சும்மா இருப்பீங்க, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமாம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம் 6 சொல்லும் பொழுது, ஏசியா 55:6 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை
கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எந்த சமயம் அப்படின்னா, நீ எப்போலாம் உன் அறை வீட்டில் முழங்கால் படியிட்டு தேடுகிறாயோ அந்த சமயம். எப்போலாம் பிரச்சனை என்னை கவி கொண்டு போய் விடுமோ, எதிர்மறையாய் பேசிக்கொண்டு தெரியாமல் நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார், கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் என் பிள்ளைகள் பிழைக்க முடியும், இன்றைக்கும் என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், இன்றைக்கும் என்னுடைய பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கர்த்தர் கொடுக்க முடியும், இன்றைக்கும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற அந்த உணர்வோடு நீ ஜெபிக்கும் பொழுது நீ நிச்சயமாய் கர்த்தரை பார்க்க முடியும். அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். ஆமா, சமயம் என்பது அதை நீயா உருவாக்குவது. ஆமா, சமயம் என்பது கர்த்தரை தேடக்கூடிய காரியம் என்பது நீயாய் உருவாக்குவது. நீயாய் உருவாக்கும் பொழுது அவர் உன் முன்னே தென்பட போகிறார். ஆமா, உருவாக்கும் பொழுது ஆமா அவர் தென்படுகிறார். ஆமா, மரியாள் பார்க்கும்போது கல்லறையில் இயேசுவை தேடி போனார். கல்லறை தோட்டத்தில் சீசர்கள் நம்பவில்லை. ஆமா, ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் ஏதோ சும்மா ஏமாத்திரமா நினைச்சிட்டாங்க. அப்ப மரியாள் தேடி போனார். தேடி போகும் பொழுது ஆமா அவருக்கு தான் தென்பட்டார். ஆமா, அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி அதை வாசிக்கிறோம். லூக்கா யோவானா ஆமா யோவான்ல வாசிக்கிறோம். அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி அந்த அவருடைய அந்த என்னுடைய போதகருடைய சரீரத்தை கொடுத்து விடும் என்று சொல்லும் பொழுது மரியாளே என்று வார்த்தை வரும் பொழுது ஆமா வார்த்தை வரும்பொழுது ரபி ஆமா தேவகுமாரனே இயேசுவே என்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அவன் மரியாள் தேடும் பொழுது கண்டடைந்தாள். மார்த்தாள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் வருகிறார். இதோ போதகர் வந்து விட்டார், உன்னை அழைக்கிறார். இந்த காலை வேளையில போதகராய் இயேசு ஆமா என்னை கண்டடைகிற ஜீவனை கண்டடைகிற ஞானமாய் இயேசு உங்களை அழைக்கிறார். வரும் பொழுது நீங்க அந்த ஞானத்தில் நிரப்பப்படுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அந்த ஞானத்தில் ஆமா எப்போதும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எப்பொழுதும் நம்ம ஷேர் சாட்டில் ஆமா பப்ளி அந்த சோசியல் மீடியாவிலே உட்காராதீங்க. அதில் சில வசனத்தை கேளுங்க, சில ஊழியர்களுடைய வார்த்தையை கேளுங்க, போதும், அவ்வளோதான். அதிலே உங்களுடைய அந்த ஒரு நாள் முழுவதும் அதில் உட்காராதீங்க. அதை சொல்லும்போது நீங்கள் பாதிக்கப்பட முடியும். ஆமாம், கிறிஸ்துவுக்காக சில வசனங்கள் அப்லோடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துருங்க, போதும். அதிலே உட்காரும் பொழுது அந்த 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 உங்களுடைய அந்த எதிர்காலத்துடைய ஆர்வத்தை அந்த சோசியல் மீடியா எடுத்துக்கொள்ளுது. ஆமாம், இதில் நீங்கள் கண்டறிய விரும்புகிறீங்க. அநேக வசனங்கள் மறந்து போனதுக்கு காரணம் என்னென்னா சோசியல் மீடியா தான். அநேக வசனங்கள், வார்த்தைகள், தேவன் மேல் உள்ள வைராக்கியத்தை எடுத்து போட்டது இந்த சோசியல் மீடியா தான். ஏன்னா அதிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். சில நடிகரை பற்றி சில குறிப்புகள் வருது, அதை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் சில வாகனங்களை பற்றி குறிப்பு வருது, அதை படிக்கிறோம். சில செல்போனை பற்றி குறிப்பு வருது. இப்படி ஏதோ ஒரு அந்த அறிவு வந்து கொண்டே இருக்கிறது. அது காமிச்சு கொண்டே இருக்கும் பொழுது நம்ம அதுவே இது பண்ணும்போது வசனங்கள், வார்த்தைகள் மறந்து போகிறது. இப்போது பிசாசுகள், எதிராளிகள் ஏதோ ஒரு காரியம் நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது வார்த்தை வரவில்லை, வசனத்து மேல ஆர்வம் இருக்கும் பொழுது அந்த ஆர்வம் வெளியே வரும். இப்போ வசனத்தின் மேல ஆர்வம் இல்லை, செபத்தின் மேல ஆர்வம் இல்லை, வேத வார்த்தையின் மேல ஆர்வம் இல்லை, இன்னொரு பக்கம் வைராக்கியமே இல்லை. வைராக்கியம் இல்லாகும் போது அந்த அளவுக்கு சோசியல் மீடியா ஆமா டிவி நிகழ்ச்சி சில காரியங்கள் ஆக்கிரமித்து விட்டன. ஆக்கிரமிக்கும் பொழுது நம்ம அவரை கண்டடைய முடியவில்லை. மறுபடியும் எப்பொழுதும் போல ஏழ்மையாக இருக்கிறோம், தரித்திரத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஜீவனை கண்டடைய முடியாமலே இதெல்லாம் மறக்க பண்ணுது. அந்த சோசியல் மீடியா காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவனை பற்றி இவன் சொல்லிட்டானா, அப்போ ஒரு நபருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம மனசு ஒரு நபருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், ரெண்டு காரியங்கள், ரெண்டு பேரும் ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா, ஒரு கருத்து யுத்தம் நடக்குது அப்படின்னா நம்ம மறைமுகமாக ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நம்முடைய மைண்ட் செட் இப்படி தான். இப்போ அதிலே போயிட்டு இருக்கும்போது நம்முடைய ஜீவன் இயேசுவிடத்தில் அந்த பரிபூர்ணப்படாமல் பிசாசு ஏமாற்றி கொண்டு வருகிறான். எனவே இந்த காலை வேளையில் இதில் நாம் ஆமாம் இதில் மனம் திரும்பி தான் ஆக வேண்டும். ஒரு நாளைக்கு 1 hour போதும், ஒரு 1/2 hour போதும், அதிகபட்சம் 2 hour கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே நாள் கணக்காக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஜீவன் வளர்ச்சி அடைய வாய்ப்பு இல்லை. மாறாக அந்த ஜீவனை பிசாசு அவன் நசுக்கி கொன்றதை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் அதிலிருந்து விடுவிக்கப்படும்படி ஆமாம் சில பேர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார், சில பேர்கிட்ட ஆமாம் சில ஊழியக்காரர்கிட்ட விசுவாசிக்கிட்டையும் ஆமாம் சில பரிசுத்தவான்களுடைய கர்த்தர் இது அலர்ட் பண்ணுறார், பேசுகிறார். ஆமாம், அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்காக சில காரியத்தை அப்லோட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதிலவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்க்கும்போது அவரை தேடுங்கள். ஆமாம், அவரை என்ன செய்யுங்கன்னா அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்போ சமீபமாக இருக்கார் அப்படின்னா ஆமாம் 2-3 பேர் நாமத்தினால எங்கள் குடி மத்தியில் வருவேன்னு சொன்னார்ல. உலகம் முடிவு வரிந்தும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். உலகம் முடிவு வரிந்தும் கூடவே இருக்கிறார். ஆமாம், தாய் தகப்பன் கூட இருக்க முடியாது, சகோதரர் கூட இருக்க முடியாது, கூடவே இருக்கிறேன்னு சொன்ன நண்பர்கள் நண்பிகள் கூட இருக்க முடியாது, தோழர்கள் தோழிகள் கூட இருக்க முடியாது. ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், உலக முடிவு வரிந்தும் சதா நாட்கள் நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ நீ நான் என்ன செய்யணும், சதா அவரவே நினைக்கணும். சூப்பர்ல, வா. அப்போ சதா அவரை நினைச்சிட்டேன்னா அவர் சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிறார். தகப்பனாக, தாயாக, அண்ணனாக, காப்பாளராக ஏதோ ஒரு காரிய ஒரு ரூபத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அதிலே வசனம் வாசிக்கும் பொழுது அதில் வாசிக்கிறேன்,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டடைய தமிழ் கட்டளை அவரை தேடுங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க, ரைட், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லும்பொழுது ஆமாம், உங்கள் வாழ்க்கையின் ஒரு நினைவு வச்சிருப்பீங்க, இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ சம்பாத்தியம் போதும், இவ்வளோ டெவலப்மெண்ட் போகும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் பெரிதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர, அன்பு சகோதரியே, ஆமாம், எப்படியாவது எகிப்திலிருந்து மக்களை கூட்டிகிட்டே போனால் போதும். மோசையோட நினைவுகள், மோசை நினைவுகள் அதான். 40 வயதில் இருக்கும்போது மோசையோட நினைவு அதான். ஆனால் தேவனுடைய நினைவு மோசையை குறித்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்னன்னா, நியாயபரமான சட்டத்தை அவர் தான் கொண்டு வர வேண்டும், அவர் தான் 5 தோராவை எழுதி கொடுக்க வேண்டும். அப்போ மோசையை குறித்து பல திட்டங்கள் கர்த்தர் வைத்திருந்தார். மோசே தான் பார்வோனுக்கு முன்பாக பல அற்புதங்களை செய்தாக வேண்டும். இப்படி பல திட்டங்கள் மோசே வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் மோசேக்கோ ஆமாம், எகிப்திலிருந்து மக்கள் வெளியே கொண்டு போய் விட்டால் போதும் சொல்லி 40 வயதில் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் 80 வயதில் மோசையோட திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. எனவே உங்கள் திட்டத்தை, ஆமாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் திட்டத்தை நீங்களே பாலாப்படுத்திடாதீங்க. உங்களை குறித்து தேவன் வைக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை நீங்களே குறைச்சி அதை டிம் ஆக்கிறாதீங்க. அந்த பவர்ஃபுல்லாக எரியக்கூடிய அந்த அனல் உள்ள அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, தேவனுடைய கிரியையை நீங்கள் மட்டுப்படுத்திருக்காங்க அன்பு சகோதரா. எனவே நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டுக்கிறீங்க. ஆனால் ஒரு சின்ன ஏரியாவில் உங்களை வச்சு காலி பண்ணுறது தான் பிசாசோட நோக்கமாக இருக்குது. அதனால கர்த்தர் சொல்கிறார், வானமும் பூமியும், ஆமாம், அதில் உயரத்தை பார்க்கும்போது பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், அதுக்கப்புறம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அப்போ மிகப்பெரிய அந்த பிளானட்டை பார்க்குறோம். அப்போ மிக பிரமாண்ட கோள்களை பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் பூமியை பார்க்கும்போது அந்த கோள்களுக்கும் பூமியுமே சின்ன புள்ளியாக இருக்கிறது. அப்படின்னா பிரம்மாண்டமான உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமாம், அப்போ அந்த வானத்துக்கு எல்லை இல்லை, வானமே இல்லைங்கிறான். ஆனால் வானம் போய்கொண்டே இருக்குது, மேலே போய்கொண்டே இருக்கிறது. அதே போல உன்னை குறித்து என் நினைவுகள் இன்னும் பெருசாக இருக்கின்றது, அது போய்கிட்டே இருக்கு. ஆமாம், யோசேப்போட நினைவுகளை பார்க்கும்போது, ஆமாம், எகிப்துக்கெல்லாம் யோசேப்பு ஆழ்வான்னு தெரியாது, சும்மா ஆமாம் 11 பேரும் தகப்பனும் தாயும் சேர்ந்து நம்மளை கனம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். 11 நட்சத்திரமும் சூரியன் சந்திரமும் சேர்ந்து நம்மளை சும்மா ஒரு வணக்கம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்க முன்னாடி கொஞ்சம் நல்லா இருப்பேன், அவ்வளோதான். அப்படித்தான் இருந்துச்சு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம். ஆனால் எகிப்தை ஆளக்கூடிய காரியம், முழு ஸ்தோத்திரம், எகிப்தை ஆளக்கூடிய காரியம், அது மாத்திரமல்ல முழு குடும்பத்தையும் தாண்ட ரட்சிக்க போகக்கூடிய வெளிப்பாடுகள், அதெல்லாம் யோசிப்பு கிடைக்கல. அது தேவனுடைய பார்வையில் பெருசாக இருந்துச்சு. ஆனால் யோசேப்புக்கு ஒரு நல்லா இருப்பேன், அவ்வளோதான். அண்ணம்மா 2 வீடு கட்டிதான், நான் ஒரு 3 வீடு கட்டுவேன், அவ்வளோதான். அப்படித்தான் என்ன இருந்தது. ஆனால் தேவன் யோசேப்பு குறித்து நினைவுகள் பெரிதாக இருந்தது. இந்த காலை வேளையில் உங்களை குறித்து தேவனுடைய நினைவு பெரிதாக இருக்கு. பிரதர், ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஏன் டல்லாக இருக்கிறீங்க? ஆம், மறுபடியும் எழும்ப முடியும் உங்களால். கர்த்தர் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவி உதவியோடு உங்களை எழுப்புகிறார். பரிசுத்த ஆவியான உங்களை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். எனவே உங்கள் நினைவுகளை பார்க்கலாம். என் நினைவுகள் உயர்ந்த, அவருடைய நினைவு உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமாம், இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதை வாசிக்கும் பொழுது யோவான் புத்தகம் நினைக்கிறேன், யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20 சொல்லும் பொழுது, பஸ்கா பண்டிகைக்கு வந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். இயேசுடைய காரியங்கள் கிரேக் வரைக்கும் போயிடுச்சு. மகா அலெக்சாண்டர் கிரேக் ஆண்டார்ல, அந்த இடம் வரைக்கும் இயேசுடைய சித்தாந்தம், அந்த கொள்கை, அந்த சித்தாந்தம் அந்த இடத்துல போய் முழு உலகமே ஆக்கிரமிச்சிருச்சு. அப்போ மார்க்சிஸ்ட் கொள்கை மாறி, சிலருடைய கொள்கை, பிடல் காஸ்ட்ரோவுடைய கொள்கை மாறி, சில கொள்கை போல இயேசுவின் சித்தாந்தம், கொள்கை, அற்புதங்கள் அந்த கிரேக்க மக்களை வரைக்கும் பாதித்து விட்டது. பிரியமானவர்களே, இப்போது கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த நாளில் கிரேக்கர்களே காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால், நீயும் நானும் அதிகமாக இயேசுவை காண வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நீயும் நானும் அதிகமாக இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நீயும் நானும் அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தேடும் பொழுது தென்படுவார். தேடும் பொழுது நிச்சயமாய் டோட்டல் லைஃப் மாறுகிறது. தேடும் பொழுது நிச்சயமாய் முழு ஊழியங்களும் மாறுகிறது. தேடும் பொழுது முழு ஆசீர்வாதமும் நம்முடைய காரியங்களை கிடைக்கிறது. இப்பொழுது வாசிக்கிறேன் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 20 பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். பண்டிகை, பஸ்கா பண்டிகையிலே யெகோவாவை மட்டும் பார்க்க வரவில்லை. பண்டிகையில் ஏதோ கூட்டத்தை பார்க்க வரவில்லை. ஆமாம், பண்டிகையில் இந்த பலூன் கடைக்காரன், இந்த கண்ணாடி கடைக்காரன் பலூனில் ஏதோ ஒரு சும்மா ஒரு வெடி போட போகிற இதை மட்டும் பார்க்க விரும்பலை. அதை பார்க்க அழைக்கப்படலை, அது பார்க்க வரலை. பண்டிகையில் இயேசுவை பார்க்க கிரேக்கர்கள் தீர்மானித்தார்கள். கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அந்திரேயிட்ட சொன்னாங்க, பிலிப்பிலே சொல்றாங்க. நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். பிலிப்புவே, இயேசுவை எப்படியாவது எங்களுக்கு காட்டு, எப்படி அவர்கிட்ட டைம் வாங்கி கொடு, நான் எப்படியாவது பார்க்கணும். ஆமாம், கடைசி பார்த்தார்கள்.
கிரேக்கத்துக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை போனது பிரியமானோட. கிரேக்கருக்குள்ளும் மகா அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் யுத்தம் பண்ணி பல தேசத்தை ஆக்கிரமித்து நான் யார் என்று நிரூபித்தான். ஆனால் இவருடைய கொள்கையோ அந்த அமைதியின் கொள்கை, மன்னிப்பு கொள்கை, கிருபையின் வார்த்தை. இந்த வார்த்தை அந்த வார்த்தை எங்க இருந்து பார்த்தீங்கன்னா இவற்றிலிருந்து கிரேக்க வரைக்கும் ஆக்கிரமிச்சது. இந்த காலை வேளையில உங்களுடைய சுபாவம் நீங்கள் இயேசு வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் அவரை காண 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 அவர் சாயலாய் மாறுகிறீர்கள். அவர் சாயலாய் மாறும் பொழுது உங்களை சின்ன கிறிஸ்துவாக, குட்டி கிறிஸ்துவாக மக்கள் பார்க்க முடியும். அப்படி பிரசன்னம் உங்களுக்குள்ள நிரம்பி வெளியே உங்களுக்கு தெரியாது, வெளியில உங்க முகத்துக்கு தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு தெரியும். அவர் பிரசனத்தை பார்க்க 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 நீங்க பிரசனத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. இது உங்களுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியும். நீங்க போகக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு தெரியும். என்னன்னா அவன் முகத்துல ஒரு தேசம் இருக்கு கண்டுபிடிப்பான். ஒரு பிரகாசம் அடித்து கொண்டிருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். அது மாத்திரமல்ல அவரை தேட தேட உங்களுக்கு பிரகாசம் ரோட்டில் நடக்கும் பொழுதே பிசாசுகள் பயப்படக்கூடிய காரியங்கள் வரும். நீங்க திருமணம் மண்டபத்துக்கு போயிருப்பீங்க, அல்லது ஏதோ மாலுக்கு போவீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போவீங்க. அவர் ஜெபிக்க ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம். எங்கேயோ நீங்க ஜோம் பண்ண அந்த எஃபெக்ட் உள்ள வர 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 தேவன் உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக அவருடைய பிரசனத்தில் நீங்கள் இருக்க, அவருடைய பிரசனம் அதிகமாகும் போது நம்ம ரோட்டில் போகும்பொழுதே பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கும். இருள் ஆவிகள் நிச்சயம் விலகி போகும். ஏன்னா நீங்கள் அதை போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, அதே விலகி போகும். ஏன்னா நீங்கள் இயேசுவை காணும் பொழுது, சூப்பரில் அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டடைய முடியும். அவரை கண்டடையும் பொழுது நீங்கள் ஜீவனை கண்டடைகிறீர்கள். எனவே இந்த நாளில் மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. மரணம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனால் நீங்கள் ஜீவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். ஜீவன் உள்ள தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எனவே ஜீவாதிபதி இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். எனவே நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மரணத்தை அல்ல, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்க பார்க்க உங்கள் முகம் பிரகாசம் அடையும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லுது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளில் எங்கெல்லாம் வெட்கப்பட்டுச்சோ மறுபடியும் நீங்களா போய் முகத்தை காமிக்காதீங்க. இல்லை, அவர் பிரகாசத்தை தேடுங்க, அவரை தேடுங்க, தெய்வத்தை தேடுங்க. தேடும் பொழுது எங்கெல்லாம் உங்கள் முகம் வெட்கப்பட்டதோ அந்த இடத்துல அவர் உங்களை கனப்படுத்த அவர் போராடுவார். நீங்களா இந்த ஸ்டெப் எடுக்க வேண்டாம், அவரே உங்களை வழி நடத்துவார். எனவே இந்த நாளில் அவரை தேடுங்கள். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நீங்கள் அவரை தேடுங்க. தேடும்போது கண்டடைய முடியும். நீங்கள் கண்டடையும் பொழுது உங்களுடைய எல்லா எக்கனாமிக்கல் குரோத்தும் நிச்சயமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வருவீர்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.